என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப காலமாக நிறைய வீடியோ கீழே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆஞ்சநேயருடைய உபாசனை எனக்கு வேணும், அதுவும் கொஞ்சம் அகோரமாக எல்லா காரியங்களையும் முடிக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன். சரிங்களா? பதிவை தவறாமல் முழுமையாக பாருங்கள். எல்லா நபர்களுக்குமே இந்த பதிவு ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சரியா? இதை வச்சு நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் உபாசனை எடுத்தீங்கன்னா சகல விதமான காரியங்களும் என்ன செய்யலாம். எல்லா விதமான செயல்களும் ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பேய் பிசாசுகள் தொந்தரவு, இல்லை ஒரு ஏவல் பிரச்சனை, ஒரு பில்லி சூனியம் பிரச்சனை, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை வீடுகளில் ஏதாவது ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை நோய் நொடியினால் அவர் பாதிப்பில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரிதான், அப்போ நீங்கள் இந்த உபாசனை மந்திரம், இந்த உபாசனை வச்சுருக்கவங்க இந்த மந்திரத்தை சொல்லி அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சு திருநீர் எடுத்து கொடுத்தாலே அது அவ்வளோங்க பறந்து போயிடும். அவ்வளோக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். சரிங்களா? அவ்வளோக்கு சக்திங்கிறது இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் நீங்கள் உபாசனை பண்ணக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா முதல்ல போய் கடல் குளிங்க. ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியில் வளர்ப்பிறை சனிக்கிழமை நீங்கள் என்ன செய்யுங்க, முதல் சனிக்கிழமை வளர்ப்பிறை சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த நாளில் என்ன செய்யுங்கன்னா, இரவு நேரத்தில் சாயந்தர நேரத்தில் ஒரு அழகான ஒரு இளவிரிச்சு படப்பு போடுங்க. நல்லா வடை எல்லாம் போட்டு நல்ல ஒரு படப்பு கொஞ்சம் நல்ல அழகாகவே இருக்கட்டு. வாழைக்கொலை வச்சு நீங்கள் அழகாக படப்பை கொஞ்சம் பெரிய படப்பாகவே போடுங்க. போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 நாட்கள் 1008 ஒரு நாளைக்கு நீங்கள் போடுறது மாதிரி இருக்கும். இதற்கு கண்டிப்பாக நீங்கள் என்னென்னா பிரம்மச்சரிய விரதம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். காலையில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 மணிக்கே நீங்கள் எழும்பி காலையில் ஒரு டைம் நீங்கள் இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் ஒருக்கா, ஈவினிங் ஒருக்கா நீங்கள் இந்த மந்திரங்கள், காலையில் ஒருக்கா, இரவு ஒருக்கா இந்த மந்திரங்கள் உச்சாடனம் செய்யும் பொழுது ரொம்ப எளிமையாக இதாகும். அந்த ஆஞ்சநேய பெருமான் உங்கள் கனவுலையோ இல்லை நேரடியாகவோ உங்களுக்கு தரிசனம் கிடைப்பதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் முதல்ல வேண்டுகோளாக வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கும் பிறகு நீங்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்த ஆரம்பிக்கணும். சரிங்களா? அவர் கனவுல வரும்பொழுதும் நீங்கள் எப்போ விழிப்பாக இருக்கணும், எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கணும். அவரை கண்ட உடனே அவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, ஐயா நான் என்ன நடத்தினாலும் சரிதான், எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், நான் கேட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். நான் கூப்பிட்ட இடத்துல நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இக்கட்டில் நிற்கேன் ஐயா அப்படின்னு நான் கூப்பிடும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும். ஐயா நீங்கள் தான் எனக்கு எல்லா விஷயமும் பண்ணி தரணும். உங்களையே நான் குலதெய்வமாக எடுத்து வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படிங்கூட எல்லா விஷயத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் மனதையும் அவங்களுடைய காலடியில் விட்டுறணும், ஃப்ரீயாக விட்டுறணும். ஐயா நான் உங்களுக்காகவே இருக்கேன், உங்களுக்காகவே நான் இதாக்குறேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதாகிடணும். அதுக்கு பிறகு உபாசனை எடுத்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யணும், கொஞ்சம் பிரம்மச்சரியமாட்டு நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். சரியா? சும்மா இருத்தங்கூடிய மந்திரம் கிடையாது. சரியா? ஏன்னா அவர் மிகப்பெரிய பிரம்மச்சாரி, அவ்வளோ ஒரு வல்லமை உடையவர். சரியா? என்ன செய்றாரு, அந்த சூரியனையே பிடிச்சி இதாக்க பார்த்து வர்றாங்க, அவ்வளோக்கு ஒரு வல்லமை உடையவர். அதனால நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் ஒரு எப்படி சொல்லக்கினே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு அவர் ஒரு சக்தி உடையவர். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த நீங்கள் என்ன செஞ்சிடுங்க, பயன்படுத்திக்கிடுங்க. நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கிடுங்க. உங்களுடைய நடத்தை ரொம்ப மோசமாச்சுன்னா அது உங்களையே பாதிக்கும். அதனால நீங்கள் அப்படி ஒரு தூய மனதோடும் எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லாமலும் நல்ல ஒரு மனதோடு அவரை பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி நல்ல நடத்தையாக இருக்கணும். உங்களுடைய நடத்தை என்பது அவ்வளோக்கு நன்மையாக இருக்கணும், பல பேருக்கு நன்மை செய்வதாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் நன்மையே செய்யாட்டாலும் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய உடலை சரியான பேணுதலோடு இருக்கணும். ஜீவகாருண்ய ஒழுக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இந்த மந்திரத்துக்கு. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் கடல் குளிக்க முடிஞ்சுன்னா கடல் குளிச்சுட்டு ஒரு வளர்ப்பிறை சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமையில் என்ன செய்யுங்க, அவரை போய் பார்த்து அந்த கோயிலில் போய் ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி அங்கே போய் வழிபட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இரவு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். சரியா? இந்த பூஜைக்கான முறைகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு வாழையில போட்டுடுங்க. ஒரு பெரிய கொலை, நீங்கள் சீப் பழம் வைக்கக்கூடாது, ஒரு கொலை வைங்க. சரியா? வச்சு நல்ல நறுமணம் வீசக்கூடிய பிச்சி மலர்கள். பிச்சி மலர்னா உங்கள் என்ன மேக்ஸிமம் மதுரை தாண்டினா அது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல.
பிச்சி மலர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். பிச்சி அப்படின்னு காட்டு பிச்சி இல்லை, காட்டு பிச்சி மனம் இருக்காது. நார்மலாக உள்ள பிச்சி நீங்கள் வாங்கி என்ன செய்யுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பன்னீரெல்லாம் வச்சு படப்பு போட்டு என்ன செய்யலாம், இதை வந்து நெய்வேத்தியம் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு வடை வைக்கலாம், லட்டு வைக்கலாம், பூந்தி வைக்கலாம். இப்படி வந்து வெண்ணெய் கண்டிப்பாக என்ன செய்யணும், இதுக்கு வெண்ணெய் கண்டிப்பாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெத்திலை மாலை இருந்ததுன்னா கூட ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? இப்படி நீங்கள் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 நாட்கள் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து என்ன செய்யணும், நீங்கள் இதை வந்து செய்யணும். 108 நாட்கள் விரதம் இருக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை 1008 ஒரு தினம் ஜபிக்க வேண்டும். சரியா? மந்திரம் சொல்றேன், பார்த்துடுங்க. ஓம் ராம் அனுமந்தா ஓங்காரா அனுமந்தா ஆங்காரா அனுமந்தா ஓங்காரா அனுமந்தா அஞ்சனாதேவி புத்திரா ஹரிராமதூதா அகோர வீரா அம் இங் ராம் அனுமந்தா வருக வருகவே வசி வசி சுவாகா. இதுதான் மந்திரம். இதை வந்து என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு 1008 ஊரு 108 நாட்கள் இதை நீங்க வந்து ஜெபம் பண்ணணும். திரும்ப நான் மந்திரம் சொல்றேன், பார்த்துடுங்க. ஓம் ராம் அனுமந்தா ஓம்கார அனுமந்தா ஆங்கார அனுமந்தா ஊங்கார அனுமந்தா அஞ்சனா தேவி புத்திரா ஹரிராம தூதா அகோர வீரா அம் இங் ராம் அனுமந்தா வருக வருக வசி வசி சுவாகா. இதான் மந்திரம். எழுதி எடுத்துக்கிடுங்க. இதை வந்து என்ன செய்யுங்க, கண்டினியூ பண்ணி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த அனுமந்தருடைய காட்சி கிடைக்கும். நீங்கள் இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அட்டமாசத்து ஆடலாம் அப்படி சொல்லலாம். அவ்வளோக்கு ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் வந்து பயன்படுத்திடுங்க, நல்ல விஷயத்துக்காண்டி பயன்படுத்துங்க. நான் சொன்ன ப்ரொசீஜரில் கரெக்டாக நீங்கள் விரத முறைகள் எல்லாமே கடைப்பிடிங்க. நீங்கள் முதல் நாள் வந்து பெரிய படப்பாக போட்டிருக்கீங்க, ஓகே. அதுக்கு அடுத்தால வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, 108வது நாள் நீங்கள் பெரிய படப்பு போட்டால் போதும். மற்ற நாள் வந்து ஒரு 3 வெத்திலை பாக்கு 3 பழம் இந்த மாதிரி வச்சு சிம்பிளாக ஏதாவது ஒரு நைவேத்தியம், கண்டிப்பாக டெய்லி ஒரு நைவேத்தியம் வைங்க. ஏதாவது சின்னதாட்ட சிம்பிளாக ஒரு நைவேத்தியம் வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, தியானத்தில் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண் திறந்திருந்து மந்திரம் சொல்லி பழகுங்க. மனதை ஒருநிலைப்படுத்திடுங்க. அமைதியான இடத்துல இருங்க. சரிங்களா? தனியாக படுங்க. ஒரு சாதா ஏதாவது ஒரு துண்டு விரிச்சு படுங்க. தலையில தலவாணி வைக்க வேண்டாம். சரிங்களா? நெத்தி நீர், நெத்தியில எப்பவுமே திருநீர் ஃபுல்லாக பூசிடுங்க. சரிங்களா? ஃபுல்லாக பட்டையாட்டு பூசுங்க. இப்போ நிறைய பேருக்கு திருநீர் பூசனாலே ரொம்ப இதாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஆயிட்டாங்க நிறைய பேர். திருநீர் எப்பவுமே நெத்தி நிறைய பூசுங்க. சரிங்களா? அந்த பூஜைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கி விட்டு தான் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும். எந்த பூஜை ஆரம்பித்தாலும் விநாயகரை கண்டிப்பாக நீங்கள் வணங்கிக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். விநாயகர் குரு மந்திரம், அதற்கும் பிறகு தான் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுக்கு முன்னாடி குல தெய்வ மந்திரம் இல்லை இஷ்ட தெய்வ மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? எப்பவுமே டெய்லி இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்போ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ஸ்டார்டிங்கில் சொல்லலாம், பார்க்குறவங்க பார்க்கட்டும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாதுங்கன்னு நான் சொல்லக்கூடிய ரீசனே. அதுக்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாந்திரீக பொருட்கள் அவ்வளவுமே வந்து விற்பனை செய்வதற்காக யாருக்காவது தேவைப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதுக்காக ஒரு யூடியூப் தளத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த யூடியூப் தளத்தின் பெயர் வந்து மந்திர வாசல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் தளம். எல்லாரும் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிங்க. யாருக்காவது அதனுடைய ப்ராடக்ட்ஸ், அதனுடைய விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டுன்னா வாங்கிடுங்க. யாருக்காவது வேற யாருக்காவது தேவைப்பட்டுனா அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் விஷயங்கள் இருந்தால் நம்ம கமெண்டில் தெரிவிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.